தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் தொடர்ச்சியாக 7 முறை எம்எல்ஏ, அது எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக, அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் திருச்செந்தூரில் தொடர்ச்சியாக 7 முறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகவும் 2 முறை பணியாற்றியிருக்கிறார். அவர் யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் 7 முறை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அப்போல்லாம் இல்லாத வகையில் இப்போ அதிகப்படியான சர்ச்சையில் சிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா மே 4க்கு பிறகு அதிகப்படியான சர்ச்சையில் சிக்கிறாரு. அவர் என்னென்ன சர்ச்சையிலலாம் சிக்கினாரு, அதுக்கான காரணங்கள் என்ன, பின்னணி என்ன, விரிவாக பார்ப்போம். 2001ஆம் ஆண்டு அதிமுகவில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன். இவருக்கு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க தண்டுப்பத்து கிராமம் தான் இவரோட சொந்த ஊர். முதல் தடவை ஜெயிக்கும் போதே இவருக்கு கால்நடைத்துறை அமைச்சரையும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அதிமுகலேயே இருக்கார். 2006ஆம் ஆண்டு திரும்ப திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுறாரு, வெற்றியும் பெறுறாரு. ஆனால் அந்த டைமில் திமுக ஆட்சி அமைக்குது. 3 வருஷம் கிட்டத்தட்ட எம்எல்ஏவை மட்டுமே செயல்பட்டு வந்திருந்தார். அதன் பிறகு அதிமுகவில் சில கருத்துக்கள் காரணமாக ஜெயலலிதா இவரை நீக்கிறாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு அப்படியே நீக்கின கையோட திமுகவுக்கு வராரு. திமுகவில் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு, அங்கேயும் வெற்றி பெறுறாரு. இப்படி திமுகவில் இருந்தாலும் இவர் தான் வெற்றி பெறாரு, அதிமுகவில் வந்தாலும் இவர் தான் வெற்றி பெறாரு. திமுக வந்த கையோட திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியும் கேட்டு பெற்றாரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்கார். அவர் 2011, அதுக்கப்புறம் 2016, அதுக்கப்புறம் 2021, 2026 இப்படி கண்டினியூவாக திருச்செந்தூரில் இவர் எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் அப்போல்லாம் கூட இவர் பெருசாக எந்த சர்ச்சையிலையும் சிக்கலை. ஏன் கடந்த 5 வருஷத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக கூட இருந்தார், அப்போ கூட எந்த சர்ச்சையிலும் சிக்கலை. ஆனால் இப்போ இந்த மே 4க்கு பிறகு அதிகப்படியான சர்ச்சையில் சிக்கிட்டு வர்றாரு. ஒவ்வொரு சர்ச்சையாக அவர் என்னென்னலாம் பண்ணார் பார்ப்போம். வெற்றி பெற்ற கையோட திருச்செந்தூருக்கு போய் நன்றி தெரிவிப்பும் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் முதல் தடவையாக என்ன சொல்கிறாருன்னா, குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய நலத்திட்டங்களை செஞ்சு அந்த தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தார். ஆனால் அந்த மக்கள் நன்றி கெட்டவங்களாக இருந்து அவரை தோக்கடிச்சிட்டாங்க. மக்களையே திட்டுறாரு நன்றி கெட்டவங்கன்ட்டு. அதாவது இவர் கட்சி விசுவாசத்துக்காக இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தாலும், ஆனால் மக்களையே நன்றி கெட்டவங்க, கேடு கெட்டவங்கன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது பலரால் விமர்சிக்கப்பட்டது. இதுதான் அவர் தொடங்கி வச்ச முதல் சர்ச்சை. என்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள், நினைத்து பார்க்க முடியுமா? சரி, திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் மக்களையே இப்படி திட்டினாருன்னு பார்த்தா, அப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவையும் கடுமையாக விமர்சித்தார். அதாவது ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் அவரோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு திருச்செந்தூரில் நிற்கட்டும், திருச்செந்தூருக்கு வந்தார்னா அவருடைய சட்டை கிழிக்கப்படும், அப்படி மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் வாழ்க்கைகள்லாம் எடுத்து அவர் லாட்ரிக்கு கள்ள லாட்ரி விற்றார், இப்படியான ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி விமர்சித்தார். இது கூட தாவேகாவினரை கொந்தளிக்க செய்தது. ஆதவர்ஜனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்ஜனாங்கிறவன் என்ன நினைச்சா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போம், லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா, தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா, லாட்டிகளை கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்ஜனா. அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டத்தோட பட்டியல் மக்கள், அதுக்கப்புறமா தாவேகா கட்சியோட அமைச்சர் இவங்கள தான் திட்டிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தா, காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். இவங்க கூட்டணியிலேருந்து தான் 5 தொகுதிகளை வெற்றி பெற்றதாகவும், ஆனால் வெற்றி பெற்ற கையோடு அவங்க 5 எம்எல்ஏக்களும் வெளியேறிட்டாங்க. இதை நான் சொல்லக்கூட முடியாது, நான் கூசுகிற வார்த்தையில் அவரே பேசுகிறாரு. இதோ இப்போ பீப் போடுறோம், கேளுங்க. அல்வா வாங்கிட்டு எங்க தலைவருக்கு அல்வா கொடுத்து கட்டி பிடிச்ச அதை மறந்துட்டியா? அட துரோகி பயிரோடா, காங்கிரஸ்காரனோடா, ஜெயிச்சு 5 பேரும் உடனே அங்க ஓடி இருக்கல. உங்களை மாதிரி துரோகி நாட்டில் உண்டா? எவ்வளவு பெரிய துரோகம் செய்தீங்க? 5 பேர் ஓடி போய் சேர்றீங்கன்னு சொன்னா, பயிரோடா இருந்தா நீங்க தேர்தல் நிற்க போதே உங்களோட கூட்டணி வைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? பயிரோடா இருந்தா நீங்க தேர்தல் நிற்க போதே உங்களோட கூட்டணி வைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினரும் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கும் எதிர்வினை ஆற்றும் விதமாக காங்கிரஸ் இவருக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க.
சரி இப்படியே போயிட்டு இருந்த நிலைமையில தான் சீமான் வீட்டுக்கு சீதனை கொண்டு போனார். அதாவது சீமான் மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்தது. இதை வந்து அவர் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்ற வகையில் வந்து ஒரு பெரிய நீண்ட ஆட்களை கொண்டு போயிட்டு சீமானுக்கு வந்து சீதனத்தெல்லாம் கொடுத்தாரு. இதை பற்றி என்னன்னு கேட்கும் போது என்ன சொன்னார்னா, சீமானின் மனைவி கயல்விழி வந்து தனக்கு தங்கச்சி உறவுமுறை வேண்டும் எனவும் ஊடகங்களில் தெரிவித்தார். இது பெரிய சர்ச்சையாகனாலும் ஒரு பெரிய கவனம் பெற்றதாக இருந்தது. சீருன்னா மரியாதைக்குரிய காளிமுத்து அவர்கள், நான் சின்ன வயசுலேருந்து அவரோடு இருந்து பழகினவன். இன்றைக்கி சீமான் அவர்களுடைய மனைவி வந்து அன்றைக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் தங்கச்சியாக அதை இது பண்ணியிருக்கோம். அந்த தங்கச்சிக்கு இன்றைக்கி பெண் குழந்தை காளி பிறந்திருக்கு. அதை வந்து உலகுக்கு தெரியப்படுத்தணும். அந்த வகையில் சகோதரனாக இருந்து சீர்கொண்டு செல்கின்ற பணிகளை வந்து நேற்று செய்தோம். மக்களை திட்டினாரு, தாவேக்க அமைச்சரை திட்டினாரு, காங்கிரஸை திட்டினாரு, சீமான் வீட்டுக்கு சீதனெல்லாம் கொண்டு போனார். இப்படியே அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பண்ண வேலையில் தான் வந்து சொந்த கட்சியில் இருக்க முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜையும் வந்து இவர் விமர்சிக்க தொடங்கினார். அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளத்தை வந்து அதிகப்படியாக கேரளாவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போகிறதா வந்து கடந்த காலங்களையும் சரி இப்போவும் சரி இந்த விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அந்த வரிசையில் சோதனை சாவடிகள்லாம் கடுமையான சோதனைக்கு பிறகே வந்து இந்த தமிழ்நாடு கேரளா எல்லைகளில் வந்து சோதனைக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்போ அந்த வழியாக போன அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வாகனங்கள் ஏன் இவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இவங்களை உடனடியாக அனுப்பணும், சோதனைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டரே சந்திச்சு மனு அளித்தார். கன்னியாகுமரியில் மனோ தங்கராஜ் மணல் கடத்தல் அதிகமாக நடக்குது, கனிம வளங்கள் கொள்ளை போகுதுன்னு அவர் ஒரு பக்கம் புகார் அளிச்சிருந்தார். இவர் வந்து அந்த வாகனங்களை சோதனைலாம் செய்யக்கூடாது, அதிக நேரம் காக்க வைக்கக்கூடாது, அவங்களை அனுப்பணும்னு சொல்லிட்டார். இப்போ இது கட்சிக்குள்ளேயே 2 பேர் கருத்துக்களாக ஆச்சு. இதை பற்றி ஊடகங்கள் வந்து மனோ தங்கராஜ் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டால் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன். சகோதரர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை சார். அது கேரளாவுக்கும் போகுதுன்னு கேட்கும்போது தான் நான் சொல்கிறேன், கேரளாவும் இந்தியாவில் தானே இருக்குது, அது என்ன பாகிஸ்தான்லேயே இருக்குது. சகோதரர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போய் திருச்செந்தூரில் நேற்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அப்போ வந்து சாமியை விரைந்து தரிசனம் செய்ய அவர்கிட்டே ஒரு 4000 ரூபா ஜிபேயில் லஞ்சம் வாங்கினார் அங்கே இருக்க அர்ச்சகர். இதனால் அவரை வந்து இனிமேட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடாது, அவர் மீது காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ரமேஷை அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு தன்னுடைய லெட்டர் பேட்லேயே விமர்சிச்சிருக்காரு. அதாவது வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து இந்த செய்திருக்க செயல் வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதற்கு அமைச்சர் ரமேஷும் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. சாதி பெயரை பின்னாடி போட்டிருக்கிறது தான் பெரியார் சொன்ன பெரியாரிசமானும் விமர்சிச்சிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நாம் விசாரிக்கும் போது சில காரணங்களை சொல்கிறாங்க திமுக நிர்வாகிகளே. அதாவது இவரோட கண்ட்ரோலில் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 தொகுதிகளில் வந்து ஒட்டப்பிடாரம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் இந்த 2 தொகுதிகளிலும் வந்து தாவேகா கிட்ட தோத்துருக்கு திமுக. இவரோட தொகுதிகளான திருச்செந்தூரை மட்டும் இவர் வெற்றி பெற்றுட்டார். அது வந்து இவர் மற்ற கூட்டணி கட்சிகளும் மற்ற திமுக வேட்பாளரும் வெற்றி பெறதுக்கு இவர் எந்த வகையில் உதவலை. அதனால் இவரோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கிறதுக்கு திமுக முடிவு செஞ்சுருக்கு. இதெல்லாம் மறைக்கும் விதமாகும் இன்னொரு விஷயம், முக்கிய குற்றச்சாட்டை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிட்டார். ஆனால் அவருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஆகலை. அதனால் வந்து அதிமுகவோட கூட்டு வச்சுக்கிட்டு இவர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை தோக்கடிச்சதா காங்கிரஸ் கட்சியினர் வந்து குற்றம் சாட்டுகின்றனர். எப்படி இந்த குற்றச்சாட்டுகள்லாம் திமுக தன் மீது நடவடிக்கை எடுத்துருமோ, தன்னோட பதவிகள் வந்து பறிக்கப்பட்டுருமோ என்றதுனால தான் திரும்ப லைம்லைட்டுக்கு வரணும்னு தொடர்ச்சியாக பல அதிரடி கருத்துக்களை தெரிவிக்கிறேன்ற பேரில் வந்து அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன்.